வெற்றியும் பேண்ட்ரியில புதுசா மில்லட்ஸ்ல ஸ்நாக்ஸ் தரலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்திருப்பான். அது டெய்லி வீணாவுமே போயிட்டு இருந்திருக்கும். அதனால வெற்றியும் அடுத்த நாள் வந்து கம்மியாவுமே பண்ணிட்டு இருந்திருப்பான். பேண்ட்ரிக்கு ஃபேமிலியா கஸ்டமருமே வந்திருப்பாங்க. அங்க வந்தவங்களும் இது எல்லாமே ஆர்கானிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அல்வா கொடுங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அங்க இருந்த குட்டி பசங்களும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கா இல்ல சாண்ட்விச் இருக்கா அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு வெற்றியும் அது எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பான். அதனால அந்த குட்டி பசங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டு இருப்பாங்க. அதனால அந்த குட்டி பசங்களோட அப்பாவும் எனக்கும் அல்வாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பவருமே அங்க வந்து போயிட்டு இருப்பாரு. அடுத்துமே ஒரு ஃபேமிலி வந்திருக்கும். அவங்களும் சிக்கன் ரோல் கொடுங்க அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க மெனுமே சொல்லியிருந்திருப்பாங்க. கேக்குற அந்த குட்டி பொண்ணு எனக்கு இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. பாக்குற வெற்றிக்குமே இப்ப ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். ரிசார்ட்ல ராஜனும் ரியாவுமே உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப திவ்யாவும் அவள் லவரும் கூப்பிட்டு இவங்க 2 பேரும் மீட் பண்றதுக்காகவே வந்திருப்பாங்க. இவங்க 4 பேரும் ரொம்ப ஜாலியாவே கதை பேசிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. திவ்யாவும் ராஜன் கிட்ட நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்றதுமே கேட்டு இருந்திருக்கா. ராஜனும் சிரிச்சுட்டு அதெல்லாம் எதுவும் செட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. கேன்டீன்ல ரூம் சர்வீஸ் பசங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ரம்யாவுமே அங்க போய் உட்காந்து இருந்திருப்பா. ரம்யாவும் ஒரு மாதிரி இருந்திருப்பா. அதனால வெற்றிமே என்ன ஆச்சுன்றதுமே கேட்டு இருந்திருப்பா. நான் பிளேட்டிங் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு கடுப்பேத்திட்டான். ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணாலே அவன் ஓவரா பேசுறான். ரோட்டு கடையில வேலை பார்த்தவங்களுக்கு கிச்சன்ல விட்டா இப்படிதான் ஆகும். ஏதோ ஒரு டிஷ் நல்லா பண்ணிட்டு தான் இந்த கிச்சனுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். கேட்கிற வெற்றியுமே இப்ப கடுப்பாயிட்டு இருப்பான். அதனால ரம்யாவை கூப்பிட்டு கிச்சனுக்கு போயிருந்திருப்பான். வெற்றியும் விக்கி கிட்ட நீ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க விக்கி, புதுசா வந்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? இவ்வளவு எங்களை பண்ணிக்கிட்டு இருந்தா இப்ப இவ்வளவு பண்ண ஆரம்பிச்சிட்டியா? வார்த்தைலாம் தப்பா இருக்கு அப்படி சொல்லி திட்டிக்கிட்டு இருந்திருப்பான். சும்மா இல்லாம வெற்றியை பீப் போட்டுமே திட்டிட்டு இருப்பான். வெற்றியும் விக்கி அடிக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போக பார்த்திருந்திருப்பான். வெற்றியும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பான். பயங்கர சவுண்டா இருந்திருக்கும். அதனால ஐஷுமே அங்க வந்து பார்த்திருந்திருப்பான். ஐஷு இவங்க 2 பேருமே தடுத்து நிறுத்தி வெற்றியை பார்த்து நீ கிச்சனுக்குள்ள வரக்கூடாது, எதுக்கு நீ கிச்சனுக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்ற அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். அவன் எதுக்கு ரம்யாவை அப்படி பேசுறான், அவன் என்ன தப்பு பண்ணான்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க, சும்மா எங்களே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்கிற ஐஷு ஸ்டாஃப்ஸ்குள்ள இருக்க பிரச்சனை அதை நாங்க ஹேண்டில் பண்ணிப்போம், நீங்க சும்மா எங்களதான் தப்பு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்றதுமே சொல்லி ஐஷு நான் ஆல்ரெடி விக்கிய வார்ன் பண்ணிட்டேன், பிரச்சனை நாங்க ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டோம், நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். வெற்றியை பார்த்து நீங்க இந்த கிச்சனுக்குள்ளே வரவே கூடாது, இங்க இருந்து வெளியே போ அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பான். பாண்டியுமே வெற்றியை கூப்பிட்டுட்டாங்க அந்த போய் பின்னாடியே போயிருப்பா. ஐஷு நீ எங்க அங்க போற உள்ளவா அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ள கூப்பிட்டு இருந்திருப்பா. ராஜனை மீட் பண்றதுக்காக அவனோட ஆபீஸ்க்குமே போயிருந்திருப்பா. பார்த்தா ராஜன் அங்க இருந்திருக்க மாட்டான். ரியாவும் அந்த ஆபீஸ்மே சுத்தி பார்த்துருவா. பார்த்தா அந்த கபோர்ட்ல ரியாவோட திங்ஸாவே இருந்திருக்கும். அதெல்லாம் பாக்குற ரியாவும் இப்ப ஷாக் ஆயிட்டு இருப்பா. விக்கியும் வேணியும் ஐஷு கிட்ட பேசுறதுக்காக கிச்சனுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. வேணியை பத்தி இங்க என்ன நடக்குது வேணியா, அவன் எப்படி கிச்சனுக்குள்ள வரலாம் அப்படின்றது கேட்டுட்டு இருந்திருப்பான். வேணியும் ஐஷு கிட்ட ஒரு செஃப் எல்லாமே பேசுறது ரொம்ப தப்பு ஐஷு, ஐஷுவை பத்தி இது எல்லாமே உன்னோட தப்பு தான் ஐஷு, நீ குடுக்குற இடம் தான் இவ்வளவோ, இதுல நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும், உங்க அப்பா இல்ல சரி, இதே மாதிரி உங்க அப்பா இருக்கப்ப கிச்சனுக்குள்ள வந்தா அவ்வளவுதான், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு ஐஷு, இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் தான் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பான். ஐஷு இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிமே யோசிச்சுட்டு இருந்திருப்பா. வியாவோ ரெசார்ட்ல நின்னு போன் பேசிட்டு இருந்திருப்பா. அப்ப எதிரில நெடுமான்மே வந்திருப்பாரு. அவன் நெடுமாறன் கிட்ட அப்பா உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. நெடுமானும் அது எதையுமே காதுல கூட வாங்காம அங்க நடந்து போயிட்டு இருந்திருப்பாரு. திவ்யாவும் ஒரு கெஸ்ட் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. நெடுமாறனும் திவ்யா பார்த்து என்ன மேம் வேணும் அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. அவன் என்னோட கல்யாணம் இங்கதான் நடக்க போகுது, நீங்க தான் ரெடி பண்ணி தரணும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. கேட்கற நெடுமாறன் இப்ப பயங்கரமா கடுப்பாயிட்டு எதுவுமே பேசாம அங்க வந்து போயிட்டு இருப்பாரு. வெற்றியும் பேண்ட்ரியில யாருக்கெல்லாம் எவ்வளவு காலம் தரணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இருந்திருப்பான். அதை பாக்குற எடிசனும் கணக்கு நான் இது நம்ம பேண்ட்ரி சேலோட ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். வெற்றியும் இதெல்லாம் நான் அடைக்க வேண்டிய கடனோட டீடைல்ஸ் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். எடிசனும் எப்படி இதெல்லாம் அடைச்சு முடிச்சிருவீங்களா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். அந்த நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன், அப்புறம் இந்த பேண்ட்ரி வந்த போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். பிரியாவும் பேண்ட்ரிக்குமே வந்திருப்பாங்க. அதை பாக்குற வெற்றியும் பிரியா கிட்ட போய் பேசிட்டு இருந்திருப்பான். ஃபுட் வந்ததுல இருந்து வேஸ்ட் நிறைய ஆகுதுல வெற்றி, இனிமேல் இது வேண்டாம், பழைய மாதிரி சாண்ட்விச் ஃப்ரைஸ் அந்த மெனுவே போட்டுக்கலாம் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பா. வெற்றியும் தயங்கி பழைய மெனு போடுறதுக்கு நம்ம கிட்ட பட்ஜெட் இல்ல மேம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். பிரியாவும் இந்த மாசத்துக்கான பட்ஜெட் கால்குலேட் பண்ணி தானே கொடுத்தா எப்படி இப்ப இல்லாம போகும் அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. வெற்றியும் ஆர்கானிக் டிஷ்ல நல்லா போகும்னு சொல்லி நீங்க கொடுத்த எல்லா பணத்தையுமே அந்த பொருள் வாங்க யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாவும் பயங்கரமா கடுப்பாயிட்டு யாரை கேட்டு நீ இதெல்லாம் பண்ண, இஷ்டத்துக்கு பண்ணாதன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சொல்றது, எங்க அப்பாக்கும் இன்வெஸ்டருக்குலாம் பதில் சொல்ல நீ சொல்ல போற, ஆல்ரெடி அவங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி அசிங்கமா பாக்குறாங்க, இதுல நீ வேற இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இப்ப எனக்கு தான் அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்ட்ரி விட்டுமே வெளியே போக சொல்லிட்டு இருப்பான். இதை சரி பண்ற மேம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேசவும் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். பயங்கரமா கடுப்பாய் கத்தி அவன் அங்க இருந்து போக சொல்லி இருந்திருப்பான். அதனால வெற்றி இப்ப என்ன பண்றது தெரியாம அங்க வந்து வந்துட்டு இருப்பான். வெற்றி மேல அந்த கோவத்துல பயங்கரமா கத்திருப்பான்றதானே இப்ப லைட்டா அவளுக்கு வயிறு வலிமை வந்துட்டு இருக்கும்.